ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். 4 நாள் பயணமாக திருமலைக்கு போயிட்டு வந்திருந்தேன். என்னுடைய பயண அனுபவங்களை தான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறேன். இது நிச்சயமாக உங்களுடைய திருமலை பயணத்தை திட்டமிட ஏதோ ஒரு வகையில் உதவிகரமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி குறித்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா உலக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த ஏழுமலையானையும் என்னுடைய குலதெய்வமான குராயூர் ஸ்ரீ திருவேட்டை ஐயனாரையும் என்னுடைய இஷ்ட தெய்வமான எங்கள் ஊர் வத்தலக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ரீ சென்றாய பெருமாளையும் வணங்கி ஜூலை 23ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:45 போல் எங்கள் ஊரான வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்டில் இருந்து எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்தோம். மாலை 6:30 மணிக்கெல்லாம் திண்டுக்கல் ரயில்வே ஜங்ஷன் போயிட்டோம். எப்போவுமே அங்கே இருக்கக்கூடிய சந்நிதி கஃபேல டிஃபன் சாப்பிட்றது வழக்கம். அங்கே சாப்பிட்டுட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர் லேட்டாக வந்தார். அவருக்காகவும் உணவை வாங்கிக்கிட்டு சரியாக 7:40க்கு கிளம்ப வேண்டிய பாலக்காடு டு சென்னை எக்ஸ்பிரஸை பிடிச்சோம். ஆனால் இந்த ட்ரெயின் 8:10க்கு மேலே தான் கிளம்புச்சு. ஏன்னா லக்கேஜ் பாக்ஸில் நிறைய லக்கேஜுகள் ஏற்றிட்டே இருந்தாங்க. அதனாலேயே இந்த ட்ரெயின் கிட்டத்தட்ட 25 நிமிஷம் லேட்டாக தான் கிளம்புச்சு. ஸோ லைட்டாக எங்களுக்கு ஒரு டென்ஷன் வந்துடுச்சு. ஏன்னா இந்த ட்ரெயின் கரெக்டாக ஒரு 10:35 10:40க்கெல்லாம் சேலம் ரயில்வே ஜங்ஷனில் இருக்கக்கூடிய 5வது பிளாட்ஃபார்ம் போகணும். இந்த ட்ரெயின் கிளம்புன அடுத்த நிமிஷம் வரக்கூடிய புனே ட்ரெயினில் ஏறி தான் நாங்கள் திருப்பதி போகணும். இப்போ திண்டுக்கல் ஸ்டேஷன்லேயே இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. எப்போவும் கரூர் ஸ்டேஷனில் வேறு இந்த ட்ரெயினை ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நிப்பாட்டுவாங்களே, என்ன செய்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். பட் கரெக்டாக நைட்டு 10:45க்கெல்லாம் இந்த ட்ரெயின் சேலம் ஜங்ஷனில் இருக்கக்கூடிய 5வது பிளாட்ஃபார்மில் எங்களை இறக்கி விட்டுச்சு. இந்த ட்ரெயின் போன பின்னாடியே புனே ட்ரெயினும் வந்துச்சு. ஒரு 10:55க்கு மேலே தான் அந்த ட்ரெயின் கிளம்புச்சு. கரெக்டாக காலையில் 4:10க்கெல்லாம் நாங்கள் கீழ்த்திருப்பதிக்கு போயிட்டோம். இந்த முறை பரகாமணி சேவை செய்கிறதுக்காக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து 4 பேர் போயிருந்தோம். 4 பேருமே 4 டெசிக்னேஷன். இவர் திரு சிங்கார வேலன் சார், என்னுடைய 10ஆம் வகுப்பு ஆசிரியர், பிஆர்டியாக இருக்கிறாரு. இவர் திரு முத்துப்பாண்டி சார், ரிட்டையர்டு டீச்சர். அடுத்ததாக இருக்கிறவர் இன்ஜினியர் திரு குமர வடிவேல் அவர்கள். நான் சரவணன், அக்கௌண்டன்ட். இந்த 4 பேருமா சேர்ந்து தான் இந்த தடவை பராகாமணி சேவைக்காக திருமலைக்கு போயிருந்தோம். ஜூலை 24ஆம் தேதி காலையில் 4 மணிக்கெல்லாம் நாங்கள் திருப்பதியை ரீச் ஆகிட்டதுனால ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன லாட்ஜில் ரூம் போட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். அப்படியே நேராக ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஸ்ரீ கோவிந்தராஜசாமி கோவிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அங்கேயே டிஃபன் முடிச்சுட்டு ஏபிஎஸ்ஆர்டிசி நடத்தக்கூடிய லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜில் 6 கோவில்கள் போனோம். அதில் கோவிந்தராஜசாமி கோவிலை முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்ததான் நாங்கள் பார்க்க வேண்டியது 5 கோவில்கள் மட்டும்தான். இந்த லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜ் பற்றி நிறைய அடிஷ்னல் தகவலோட தனி வீடியோ நம்ம சாகிமா உலக் சேனலில் அடுத்ததாக வர இருக்குது. கரெக்டாக 7:45க்கு விஷ்ணு நிவாசத்தில் ஸ்டார்ட் ஆன எங்களோட லோக்கல் டெம்பிள் டூர் ஆனது 12:10க்கெல்லாம் அலிப்பிரி லிங்க் பஸ் ஸ்டாண்டில் முடிஞ்சுது. அலிப்பிரியில் பேக் செக்கிங்லாம் முடிச்சுட்டு திருமலைக்கு ஒரு 1:15க்கெல்லாம் ரீச் ஆகிட்டோம். திருமலை ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்டு ரீச் ஆன உடனே சுட சுட சாம்பார் சாதம் நோனோ தேவாமிர்தம் சாப்பிட்டோம். பயங்கர டேஸ்ட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர் யாரெல்லாம் இந்த தேவாமிர்தம் சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நேராக சேவா சதன் போயிட்டோம். ஸ்ரீவாரி சேவா சதனில் செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு 304ஆம் நம்பர் ஹாலில் லாக்கர் அண்ட் பெட் அலாட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நேராக 4 பேரும் நாக தீர்த்தம் வந்துட்டோம். நாக தீர்த்தத்தில் தரிசனத்தை முடிச்சுட்டு பெருமாளுடைய தங்கையான பாட்ட கங்கம்மா கோவிலில் வந்து தரிசனம் பண்ணணும். இந்த 2 இடமுமே எங்களுடைய ஸ்ரீவாரி சேவா சதனுக்கு பேக் சைடில் தான் இருக்குது. இதை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சாகிமா உலக் சேனலில் ஆல்ரெடி வந்துடுச்சு. அப்படியே திருமலையில் முதல் முறையாக அன்னதானத்தை தொடங்கிய மாத்ருஸ்ரீ வேங்கமாம்பாவோடைய பிருந்தாவனத்துக்கு வந்தோம். இங்கே ரெனோவேஷன் ஒர்க்கு சில ஆண்டுகளாகவே நடந்துகிட்டு இருந்தது, எல்லாருக்குமே தெரியும். அது கிட்டத்தட்ட 90% முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாக துளசிகளாக கருந்துளசி, நாட்டு துளசி, காட்டு துளசி எல்லாமே வச்சு ஒரு பிருந்தாவனம் அழகாக அமைச்சிட்டாங்க. ஒரு தியான மண்டபம் கட்டுறாங்கன்னு முன்னாடி சொல்லியிருந்தோம். அதோட பணிகளும் முடிகிற தருவாயில் வந்துருச்சு. அங்கே இருந்த சின்ன பிள்ளையார் கோவிலையும் கொஞ்சம் பெருசாக கட்டி நவத்தி வச்சிருக்கிறாங்க. தாரி கொண்ட வேங்கமாம்பாவுடைய ஜீவ சமாதி அமைஞ்சிருக்க இடத்தையும் நல்லா எடுத்து கட்டியிருக்கிறாங்க. பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. வராகசாமி கோவிலில் பெரிய அளவில் கூட்டம் இல்லாததுனால அங்கே போய் வணங்கணும். பிரம்மோற்சவத்தை ஒட்டி ரினோவேஷன் ஒர்க் நடக்கிறதுனால
ஸ்ரீவாரி புஷ்கரணி க்ளோஸ் ஆகிருந்தது. எப்பவும் மாலை 5:30 மணியை போல் சகசர தீபாலங்கர சேவாவை முடிச்சுட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி மாட வீதிகள்லாம் வலம் வருவார். நாங்கள் போன அன்னைக்கு லேசான சாரல் இருந்ததுனால அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, நேராக N2 கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கணும். திருமலையில் இருக்கக்கூடிய எஸ்வி மியூசியத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. புதுசாக நண்பர்கள் வேறு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எஸ்வி மியூசியம் போனால் அங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் வைகுண்டம் டு கியூ காம்ப்ளெக்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய திருமலையின் 7 கங்கம்மா கோவில்களில் ஒன்றான சப்தகன்னிமார் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். அடுத்ததாக அனந்தாழ்வார் தோட்டத்தில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த இடத்துல உட்காந்து அனந்தாழ்வாருடைய கதைகளை என்னுடைய நண்பர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது என் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அவங்க காதுகளுக்கு அதை விட இனிமையாக இருந்திருக்குது. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய அந்த அனந்தாழ்வார் மாளிகையில் தான் அவருடைய சந்ததியினர் ஒரு பெரியவர் இருப்பார். அவர்கிட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம். அது எங்களுக்கு கொஞ்சம் மன நிறைவை கொடுத்துச்சு. டைம் நைட்டு 7:30க்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியே மாட வீதிக்கு வந்து திருமலைக்கு வைகானச ஆகமதியில் வகுத்து கொடுத்த ஸ்ரீ விகணச மகரிஷியையும் ராதே கிருஷ்ணா கோவிலையும் லக்ஷ்மி ஹயக்ரீவரையும் வணங்கணும். அப்படியே கோவில் முன்னாடி போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். நைட்டு 9 மணி வரைக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. செம்ம காற்று, நல்ல கிளைமேட்டு. இந்த 4 நாள் பயணத்தில் முதல் நாள் காலையில் கீழ் திருப்பதியில் லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜ், அதே போல் திருமலைக்கு வந்து நிறைய கோவில்கள் நிறைய இடங்கள் பார்த்ததில் டயர்ட் ஆகிட்டோம். நேராக ஸ்ரீவாரி சேவா சதன் வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்ததாக ஜூலை 25 வெள்ளிக்கிழமை காலையில் 7 மணிக்கு பரகாமணியில் ஷிஃப்ட் எங்களுக்கு டியூட்டி. இந்த பரகாமணி சேவா எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின தனி வீடியோ நம்ம சாகிமா விலாக் சேனலில் அடுத்தடுத்ததாக வர இருக்குது. பரகாமணி சேவையை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயீஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், பேங்க் எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சமீபத்தில் தான் அந்த ரூலை மாற்றி நான் எம்ப்ளாயும் அப்ளை பண்ணலாம், அவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லி விதியில் திருத்தம் பண்ணியிருந்தாங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கண்டினியூஸாக என்கிட்ட கமெண்டில் கேட்டுகிட்டே இருந்தார். அதாவது நான் எம்ப்ளாய்க்கும் வேறு வேறு டியூட்டியானு இல்லை சார், 2 பேருக்குமே ஒரே மாதிரியான டியூட்டி தான் அலாட் பண்ணுறாங்க, ஒரே இடத்துல தான் தங்க வைக்கிறாங்க. ஸோ பராகாமணி சேவாவுக்கு நீங்கள் எம்ப்ளாயாக இருந்து புக் பண்ணாலும் சரி, நான் எம்ப்ளாயாக இருந்து புக் பண்ணாலும் சரி, எல்லாருமே அங்கே சரி சமந்தான். எங்கள் ட்ரிப்போட செகண்ட் டே பரகாமணி சேவாவோட ஃபஸ்ட் டேவானது எங்களுக்கு மத்தியானம் 12:15 முடிஞ்சிருச்சு. நேராக அன்னப்பிரசாத சத்திரத்துக்கு போயிருந்தோம். இப்போ வேறு புதுசாக வடையோட அன்னப்பிரசாதம் வழங்குறாங்க, அது ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்ததாக திருமலையில் ஏபிஎஸ்ஆர்டிசியும் டிடிடியும் சேர்ந்து நடத்தக்கூடிய லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜில் போனோம். இந்த பயணத்தை நாங்கள் புரோஹித் சங்கத்தில் இருந்து மேற்கொண்டோம். ட்ரிப்போட செகண்ட் டே நைட்டும் கோவில் கோபுரத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டோம். ரொம்ப ரம்யமாகவும் அருமையாகவும் இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் அவங்களுடைய ஃபேமிலிக்கு வீடியோ கால் பண்ணி அந்த இடத்த கோவிலை எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அதே வேலையை நாங்களும் தான் செஞ்சோம். அடுத்ததாக ஸ்ரீவாரி சேவா சதன் போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் ட்ரிப்புடைய 3வது நாள் ஜூலை 26 சனிக்கிழமை காலையில் பரகாமணி சேவாவோட செகண்ட் டே எனக்கு கீழ் திருப்பதியில் காயின் எண்ணக்கூடிய டியூட்டி கொடுத்துருந்தாங்க. இந்த டியூட்டியை முடிச்சுட்டு நான் மேல் திருப்பதி வர்றதுக்கு கரெக்டாக ஈவினிங் 4:45 ஆயிடுச்சு. பரகாமணி சேவா செய்கிறவங்களுக்கு சுபதம் என்ட்ரி பாயிண்ட் வழியாக ஒரு தரிசனம் கொடுப்பாங்க. இது சேவாவோட செகண்ட் டே தான் கொடுப்பாங்க. திருமலையில் சேவை செய்கிற எல்லாருமே மத்தியானமே போயிட்டாங்க. பட் நான் கீழ் திருப்பதியில் டியூட்டி முடிச்சுட்டு வந்ததுனால என்னுடைய நண்பர்களும் எனக்காக வெயிட் பண்ணாங்க. சகசர தீபாலங்கர சேவா நடந்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் சுற்றி தான் சுபதம் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு போக முடிஞ்சுது. ஆனால் உள்ளே போய் தரிசனம் பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு மன திருப்தி. ஏன்னா சகசர தீபாலங்கர சேவா முடிச்சுட்டு பெருமாள் மாட வீதியெல்லாம் வலம் வந்துட்டு அப்போ தான் கோவில் உள்ளர என்ட்ராயிருந்தார். அப்போ ஒரு பூஜை நடக்கும் பாருங்கள். கரெக்டாக பெருமாள் கிட்ட எங்கள் டீம் போகும் பொழுது தான் பெருமாளுக்கு பெரிய தீபஹாரத்தி மேலே இருந்து கீழே வரைக்கும் காமிச்சாங்க. எப்பப்போ என்ன புண்ணியம் பண்ணோம்னே தெரியல. அந்த தீபஹாரத்தியோட பெருமாளை திருவடியில் இருந்து திருமுடி வரைக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளவு அருமையாக இருந்தது. என்ன சனிக்கிழமைங்கிறதுனால சுபதம் என்ட்ரி பாயிண்டில் இருந்து பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு 1 hour தான் ஆச்சு. ஆனால் பெருமாள் தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியில் வர்றதுக்கும் எங்களுக்கு 1 hour ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளவு கூட்டம். வெளியில் வந்து லட்டு பிரசாதம் வாங்கிட்டு பேடி ஆஞ்சநேயரையும் வணங்கிட்டு கோவில் முன்னாடி செத்த நேரம் உட்காந்துட்டு
ஸ்ரீவாரி சேவாசதன் போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் திருமலை ட்ரிப்போட 4th and ஃபைனல் டே, பிரகாமணி சேவாவுடைய 3rd and ஃபைனல் டேவான ஜூலை 27ஆம் தேதி பிரகாமணி சேவாவை மத்தியானம் 12:30 மணிக்கெலாம் முடிச்சிட்டோம். அன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அங்கிட்டு அலைய வேணான்னு சொல்லிட்டு ஹதிராம் பாபாஜி மடத்துக்கு மட்டும் நண்பர்களை அழைச்சிட்டு போனேன். அங்கே தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து கோவிலையும் மாட வீதியும் ஒரு வியூ காமிச்சேன். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அவங்களுக்கு முடிச்சுட்டு நேராக ஸ்ரீவாரி சேவா சதனுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். என் கூட வந்திருந்த நண்பர் ஒருத்தர் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பெருமாள் படம், கொஞ்சம் பெரிய படம் வாங்கணும்னு சொன்னார். ஸோ கீழ்த்திருப்பதியில் கோவிந்தராஜசாமி கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரம்யா ஃபோட்டோ ஹவுஸ்க்கு அவரை அழைச்சிட்டு போயிருந்தேன். அங்கே அவருக்கு ஃபோட்டோ செட் ஆகலை, கேட்லாக் மட்டும் வாங்கிக்கிட்டாரு. அந்த ஏரியாவில் யார்கிட்ட கேட்டாலும் அந்த கடையை தான் சொல்கிறாங்க. அங்கேருந்து ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். 7:20க்கு ட்ரெயின் வந்தது. ஒரு 8:30 மணிக்கெல்லாம் அரக்கோணம் வந்தோம். அரக்கோணத்துக்கு பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ஆனது நைட்டு 10:50க்கு தான் வந்தது. கரெக்டாக திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்த நாள், அதாவது ஜூலை 28ஆம் தேதி திங்கக்கிழமை காலையில் 5:30 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். அடுத்ததாக வத்தலக்குள்ள இருக்கக்கூடிய எங்கள் வீட்டுக்கு காலையில் 6:45க்கெல்லாம் வந்து சேர்ந்துட்டேன். என் பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்கூல் போகும் முன்னாடியே அப்பா வந்துட்டாருன்னு சொல்லி இந்த பயணம் சிறப்பாக அமைஞ்சதுக்கு அந்த ஏழுமலையானையும் என்னுடைய குலதெய்வமான குராயூர் ஸ்ரீ திருவேட்டை ஐயனாரையும் என்னுடைய இஷ்ட தெய்வமான எங்கள் ஊர் வத்தலக்குண்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சென்றாய பெருமாளையும் வணங்கி என்னுடைய அன்றாட பணிகளை ஆரம்பிச்சுட்டேன். நிச்சயமாக என்னுடைய இந்த 4 நாள் திருமலை பயணமானது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாகிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.